புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனியவர்களே, இயேசுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய ஆண்டவரின் பிறப்புக்காக மிக நெருக்கமாக தயாரித்து கொண்டு இருக்கின்றோம். நமது வீடுகள், நமது உள்ளங்கள் அனைத்தையும் ஆண்டவருக்காக திறந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று 18ஆம் தேதி நாம் இந்த நாளை திருக்குடும்பத்திற்காக ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்றோம். திருக்குடும்பம், திருக்குடும்ப சபை, தாய்மார்கள் நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இந்த திருப்பலியில் பங்கெடுக்குமாறு உங்கள் அன்போடு வேண்டுகின்றேன். அருள் நிறைந்த வாழ்வு, இதுதான் அன்னை மரியாள் கொண்ட வாழ்வு. அருள் நிறைந்தது, கிரேஸ் ஃபில்டு லைஃப். அப்படி என்று சொன்னால் நமது உள்ளம் இரக்கமாக இருக்கிறது, திறந்த மனதோடு இருக்கிறது, நன்மை செய்ய துடிக்கின்றது, எப்பொழுதும் நல்ல எண்ணத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அருள் நிறைந்த வாழ்வு. இந்த வார்த்தை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகின்றது. அருள் நிறைந்த மரியே வாழ்க. நம்மை பார்த்து ஒரு அடைமொழி சொல்வார்களே, அது என்னவாக இருக்கும்? ஒரு அருள் நிறைந்தவர், ஒரு அன்பானவர், ஒரு இரக்கமானவள், உதவுகிறவள், நல்வார்த்தை பேசுபவர் என்று சொல்வதாக இருக்கும் என்று சொன்னால் நாமும் அருள் நிறைந்தவரே. இல்லை என்று சொன்னால் பேசவே பயமா இருக்கு, தப்பா பேசுவா, தீமையா இருப்பாங்க, கெடுதல் தானே வரும், கெட்ட வார்த்தை தானே வரும் என்று சொன்னால் நாம் தீமை நிறைந்தவர்கள். ஆண்டவர் இயேசு உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அருள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இறைவா, அந்த வாழ்க்கையை தாரும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தவறுகளுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோரும். எங்களை அருளால் நிறைத்த பொழுதும் நாங்கள் அதனை உணராமல் தவறு தீமைகளை செய்து உம்மை விட்டு இறைவா பிரிந்திருக்கின்றோம். எங்களை மன்னியும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே, பிறர் நல்லதை செய்யும் பொழுது கூட நாங்கள் தீமையாக தவறாக பார்த்த குற்றத்திற்காக, பழி பாவங்களை சொன்னதற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்களை பற்றி தவறாக சொன்னது போல நாங்கள் கண்டுகொள்ளாமல், இன்னும் எங்களை மாற்றாமல் அப்படியே வாழக்கூடிய தவறான பண்புகளுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பழைய அடிமைத்தனத்தினால் விளைந்த பாவச் சுமையால் நாங்கள் அழுத்தப்படுகின்றோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரே திருமகனின் புதுமையான பிறப்பால் விடுதலை பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவார்த்தை 5 முதல் 8 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தியடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72 பல்லவி. ஆண்டவர் காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். இறை வார்த்தைகள் 12 மற்றும் 13. தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கு ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். இறை வார்த்தைகள் 18 மற்றும் 19. கடவுளாகிய ஆண்டவர், இஸ்ராயலின் கடவுள், போற்றி போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழ பெறுவதாக. அவரது மாட்சி உலகமெல்லாம் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இஸ்ராயேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு பிரிவு 1:18 முதல் 24. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்வுகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்புவே, தாவீதின் மகனை, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்ற ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கின வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு கருத்தை உள்வாங்கிக் கொள்வோம். எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பது, கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருப்பது மிக நல்லது. ஆனால் பிரச்சனைக்குரிய கருத்துக்களை விவாதித்துக் கொண்டிருப்பது இன்னும் அதிகம் விவாதத்தை கொடுக்குமே தவிர அன்பை உருவாக்காது. விவாதங்களை பிரச்சனையின் பொழுது நீ அப்படி சொன்னாய், நீ இப்படி சொன்னாய், நான் இப்படி சொன்னேன், அவன் இப்படி சொன்னான் என்று சொல்லி விவாதங்களை பெருக்கிக் கொண்டே இருப்போம் என்றால் முடிவு வராது. அந்த விவாதங்களை பெருக்குகிறவர்களிடம் உண்மையான அன்பு உறவுக்கு வழி இல்லை. அவர்களோடு நீங்கள் விவாதிப்பதும் வீண். மாறாக உண்மையான அன்பு உறவு வேண்டும் என்பவர்கள் விவாதங்களை கடந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள். இதான் குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய விவாதம், அவன் இப்படி சொன்னா, இவன் இப்படி சொன்னா, அவட்ட நீ இப்படி பேசின, அங்க சேர்றதுக்குரிய புத்தியே கிடையாது. சேரணும் அப்படின்னா பரவாயில்ல, இதை விடு அதை விடு, நானும் மன்னிச்சிட்டேன் நீனும் மன்னிச்சிக்க, நல்லா இருப்போம் என்று சொன்னால் இணைவோம். இன்னைக்கு கருத்து அதுதான். நம்ம யோசை பார்க்கறாங்க, ஐயோ மாதா கருவுற்று இருக்கிறாங்களே, இது எப்படி? கனவில் கடவுளுடைய தூதர் அறிவுறுத்துகிறார், உடனே ஏற்றுக்கொள்கிறார். கனவிலிருந்து விழித்தெழுந்து அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார். விவாதம் உறவை தராது. விவாதம் அன்பின் வெளிப்பாடு அல்ல. விவாதத்திற்காக நீங்கள் முன்கூட்டியே பலவாறு சிந்தித்து போனீர்கள் என்று சொன்னால் பிரிவினைகளை, பிளவுகளை, பிரச்சனைகளை உருவாக்கப் போகிறீர்கள் என்பது உண்மை. உண்மையான அன்பு, உண்மையான மனிதாபிமானம், உண்மையான நல்ல பற்று பாசம் இருக்கும் என்று சொன்னால்
விவாதங்களை புறந்தள்ளி வாழ்வில் இணைய யோசிப்போம். அப்படிப்பட்ட நல்ல வாழ்வை வாழ்ந்திடுவோம். நமது குடும்பத்தில், சமூகத்தில் என்ற உறுதியோடு நம்மையே காணிக்கையாக்குவோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாது. சகோதரர்களே, சகோதரிகள், என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமக்காக கொண்டாடப்படும் இப்பலி எங்களை உமது பெயருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதாக. எமது சாகும் தன்மையை தமது சாகா தன்மையால் நலமாக்கியவருடைய நிலை பேருடையவில் பங்கு பெறும் தகுதியை நாங்கள் அடைவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்மறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்த நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்வோம். அவரையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே பானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகி எங்களுக்கு வை மாறுவனவாகுக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவும் திரு அவையை நினைவு கூர்ந்தர். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஸ்டீவன், திருநிலையினர் அனைவர் மீதும் இரக்கமாயும், உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். உமது திருமுக ஒளியை அவர்கள் மீது ஒளிரச் செய்தரும். ஆண்டவரை, எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்களின் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகம் உமக்கு உகந்தவராய் இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளுடைய பிள்ளைகள் நாம் நல்லதொரு அன்பான குடும்ப வாழ்க்கையை வாழ்வோம், விவாதங்களை விடுத்து உறவை வளர்ப்போம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரின் ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் நீங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். மத இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காக எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை தந்திரத்தில் உங்கள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை பாதுகாத்து நம்ம நிலையான வாழ்விற்கு. அன்பே என்றானவா, என் எண்ண நிறைவானவா, உன்மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்த்தவா, என் ஏழ்மை குறை தீர்த்தவா, அன்பே என்றானவா. வளம் காய்ந்த நிலம் தேடும் நேரங்களில் வளமோடு என்னை சூழும் நதியாகிறாய். பிரிந்தோடி மனம் வாடும் வேளைகளில் என்னை தேற்றும் புது வாழ்வு மழையாகிறாய். மலை போன்ற உன்னன்பு முன்னாலேதான், மலை போன்ற உன்னன்பு முன்னாலேதான் என் தாழ்வை உன் மாண்பை நான் காண்கிறேன். என் தாழ்வை உன் மாண்பை நான் காண்கிறேன். அன்பே என்றானவா, என் எண்ண நிறைவானவா, உன் மேன்மை வானம் என்றாகினாள் என் ஏழ்மை குறை தீர்த்தவா, என் ஏழ்மை குறை தீர்த்தவா, அன்பே என்றானவா. உன் பாத நிழல் போதும் என ஏங்கினேன், உன் நெஞ்ச மலராலே என்னை மூடினாய். கண் பார்வை அருள் போதும் என நாடினேன், என் பாதை வழி செல்லும் துணையாகினாய். மண் மீது காலோன்றும் தொடுவானமாய், மண் மீது காலோன்றும் தொடுவானமாய் என் மீது நீ வந்து நானாகிறாய். என் மீது நீ வந்து நானாகிறாய். அன்பே என்றானவா, என் எண்ண நிறைவானவா, உன் மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்த்தவா, என் ஏழ்மை குறை தீர்த்தவா, அன்பே என்றானவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும், ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு என் காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இன்று மாலை 5 மணிக்கு அன்பிய கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பாலனின் வீடுகள் சந்திப்பு. 5 மணிக்கு புனித அந்தோனியார் அன்பியம். 6:30க்கு புனித குழந்தை தெரஸ் அன்பியம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உறையும் இக்கோவிலில் உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்நோக்கி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரை மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரை மாதரின் மாமணியே. அமளியாய் உதித்து அழகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்து அழகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரை மாதரின் மாமணியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க.